அனைவருக்கும் வணக்கம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இந்த புத்தாண்டுலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க. இந்த ஆண்டு நிறைய சவால்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே எல்லாத்தையுமே போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு திறமை, நம்பிக்கை உங்களுக்கு நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. எப்படின்னா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த கடகராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் நிறைய சவால்களை சந்தித்தாலும் அந்த சவால்களை எல்லாமே எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டில் நிறையவே இருக்குது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலேருந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், தடைகள் இதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலை நிறையவே இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அல்லது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னாவே உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஆண்டிலேருந்து நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். சராசரியாக சொல்லணுன்னா உங்களுடைய முயற்சி வழக்கம் போல் இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். கடக ராசிக்கு 8ல் உள்ள சனி பகவான் இன்னும் இடம் மாறலை. செவ்வாய் கிரகம் ஜனவரி 22ஆம் தேதிக்கு பிறகு பின்னோக்கி வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறதுனால குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியனுடைய பார்வையும் விலை இருக்கு. சனி பயிற்சி மாற்றம் வரும் வரை உங்களுக்கு சற்று சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் 30 நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. சரியாக திட்டமிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த மாதத்தில் உங்களால் வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் எதையுமே செயல்படுறதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதம் சரியாக எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. தற்போது இருக்கிற வேலையில் கூட குரு பகவான் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சனி மற்றும் செவ்வாயின் நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிதானமாக அணுகக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு. பணி இடத்துல வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஜனவரி மாதம் சற்று சவாலான மாதமாக தான் அமைந்திருக்கு. நினைத்த காரியம் கூட நிறைவேற்றுறதுக்கு நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கரெக்டான டைமில் நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் தாமதமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் மனதில் ஒரு விதமான குழப்பம், படபடப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த காரியத்திலுமே கொஞ்சம் கவனமாகவும் ரொம்ப விழிப்புணர்வுடனும் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் இதை சரி செய்ய முடியும். இந்த டைமு நீங்கள் கொஞ்சம் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. தீவிரமான பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த டைமில் உங்களால் வெல்ல முடியும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த டைமு நிறைய பிரச்சனைகளையும் சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு வெற்றியை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். குடும்ப வாழ்க்கையிலையும் கூட சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வந்து உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் அதிகம் நுழைய வேண்டாம். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் கூட அவங்களுடைய குடும்ப விஷயங்களை அதிகம் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். அதே மாதிரி சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சில ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகும். அது வாங்கலாம் இது வாங்கலாங்கிற மாதிரி மனநிலை உங்களுக்கு இருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கண்ட்ரோல் படுத்திக்கங்க. அதே மாதிரி நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா கூட சில பேர்லாம் வந்து உங்களை கோபத்தை தூண்டுற மாதிரியே சின்ன சின்ன விஷயங்களை
தூண்டுவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும். அதே மாதிரி உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இதுலேயுமே அலட்சியம் வேண்டாம். அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஆபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அலட்சியத்தை தவிர்க்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி காரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. நிதி சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் அமைந்திருக்கு. புதிய நண்பர்களை நம்பி பெருசாக எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம். அதே மாதிரி புதிய நண்பர்களை நம்பி யாருக்கும் சிபாரிசு செய்யாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கனாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். வீண் செலவுகள் கொஞ்சம் வருவதற்கான சூழ்நிலை இருக்குது. இதனால் சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தாரிடம் பேசும்போதும் பழகும்போதும் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனம் விட்டு கலந்து ஆலோசிங்க. வீண் வாக்குவாதத்தை குறைச்சிட்டு பொறுமையாக நிதானமாக கையாளுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்க அந்த மனதில் இருக்கிற குழப்பத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ரொம்ப புத்துணர்ச்சியாக அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுவீங்க. பெண்களை பொறுத்த வரையிலும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மனதில் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த டைமு உங்களுக்கு ஏற்படும். பெருசாக எதையும் யோசிக்காமல் எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லாம் பழகி போகிற மாதிரி தான் உங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க. மனம் விட்டு பேசுங்க. அதுக்குமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நிதானமாக மனம் விட்டு பேசுங்க. அவசரப்பட வேண்டாம். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே நீங்கள் பொறுமையாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் பொறுமையாக இருந்து அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கான முயற்சியெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க கிட்ட ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப அமைதியை இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் குறைவாக இருந்தாலும் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய பாதையை நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உடல் பயிற்சி தியானம் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. மனதில் இருக்கிற அந்த குழப்பம் படிப்படியாக குறையும். உடலில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சனியின் நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. தோல்வியை கொடுக்குற மாதிரி இருக்குது. எதிர்மறையான சிந்தனை தோன்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புத்தியை தெளிவாக வைத்துக்கோங்க. மனதில் இருக்கிற குழப்பம் படிப்படியாக குறையும். அதே மாதிரி யோகா போன்ற உடற்பயிற்சியெல்லாம் செய்துட்டு வாங்க. சவால்கள் அனைத்தையுமே நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சவாலை உங்களுடைய முயற்சியின் மூலிமா நீங்கள் முயற்சியின் மூலிமா எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தீவிரமான முயற்சியும் போதுமான பயிற்சியும் இந்த டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தினமுமே காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எழுத்து எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உறவுகள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார். தேங்க்யூ.